Recording in progress. Recording in progress.
எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஒரு இறை வாழ்த்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் கூப்பிடணுமோ கூப்பிட்டுருங்க. ஒரு தடவை டெக்ஸ்ட் பண்ணிருங்க. நம்ம ஒரு இறை வாழ்த்தோட ஆரம்பிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு ஐஃபை ஸ்பேஸ். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடுறோம். என்ன அப்படின்னாக்கா, இந்த ஐஃபை ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ் சோஷியல் என்டர்பிரனர், அதாவது டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம், ஒரு தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுற ஒரு அஃபிலியேட் சிஸ்டம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரஸ்பர நன்கொடையாக உருவாக்கப்பட்டது. ஸோ நான் வந்து உங்ககிட்ட வந்து என்னோட ஐஃபை ஸ்பேஸில் என்ன நாலேஜ் இருக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங் பற்றி, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரெசன்டேஷன் முடிஞ்சோன்னா தாராளமாக நீங்கள் வந்து ifispace.com போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட டியூ டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தாராளமாக உங்கள் அழைத்தவங்ககிட்ட வந்து நீங்கள் உங்களோட முடிவை சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஆல்ரைட். வெல்கம் டு ifispace.com, born to change the world. இந்த டேக்லைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேர்ட்ஸ். அதாவது இந்த உலகத்தை மாற்ற பிறந்த ஒரு தளம். எப்படி நம்ம இந்த உலகத்தை மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமா அதை மாற்ற முடியும். அதாவது நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி உருவாக்குனுச்சுனாக்கா நிச்சயமா நம்ம அந்த மாற்றங்களை உருவாக்க முடியும். அதாவது மாற்றங்கள் எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த மாற்றங்கள் ஒரு ஒரு வீட்டில தான் உருவாகணும். அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு தலைவியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாதார மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக என்ன சொல்றேன்னா, அந்த குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த குடும்பத்தோட மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மாற்றங்கள் வந்து அந்த சமுதாயத்தை போய் சேரும். அந்த சமுதாயத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மாற்றங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா வந்து அந்த மாவட்டம், மாநிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிச்சயமா வந்து இந்த உலகத்துக்கே அது போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாற்றங்கள் எங்க உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது நம்ம கிட்ட இருந்தா உருவாக்கணும். சரிங்களா? அதுதான் அது முக்கியம். ஸோ நம்ம உள்ளுக்கு போறதுக்கு முன்ன இந்த ஐஃபை ஸ்பேஸ்னா என்ன, அதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்தினாதான் நம்ம சொல்றது என்னன்றது உங்களுக்கு புரியும். அதாவது நம்ம இங்க தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, இந்த ஐஃபை ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதுல வந்து ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிடையாது. அதாவது ஒரு பண பரிவர்த்தனை இதுல கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதுல வந்து ஒரு பிசினஸ் மாடலும் இல்ல. அப்போ ஒரு பிசினஸ் மாடல் இல்ல அப்படின்ற போது இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பையிங் செல்லிங், அதாவது ஒரு பொருளை வாங்கணும் விற்கணும் அந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க, ROI. அதாவது நீங்க ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த தொகை மூலியமா நாங்க வந்து மாசம் மாசமோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எதுவும் வட்டி கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஆக்டிவிட்டி அதுல கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மாத சந்தா, மாதம் மாதம் எதுவும் சந்தா கட்டணுமான்னு கேட்டா அந்த சூழ்நிலையும் இதுல கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோ அதே மாதிரி இந்த இடத்துல கிரிப்டோ ட்ரேடிங்கும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிரிப்டோ ஸ்டேக்கிங்னு சொல்லுவாங்க, அதுவும் கிடையாது. அதாவது கிரிப்டோட ஹோல்டிங் பண்றதும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்டிங், ஒரு வெயிட்டிங், இது எதுவுமே கிடையாது.
சரிங்களா? அதே போல நமக்கு வர வேண்டிய நிதி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியதும் கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்ல, முக்கியமா என்னன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்மின் கிடையாது, ஒரு ஓனர் கிடையாது, ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு மிடில் மேனும் கிடையாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு மிடில் மேன் கிடையாது. அதாவது நம்ம வந்து உள்ள அனுபவத்த நம்ம உங்களோட ஷேர் பண்றோம். சரிங்களா? அப்ப இது எப்படிதான் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உலகத்திலேயே மொத உருவாக்கப்பட்ட ஒரு சரிங்களா? ஹைஃபைஸ் கம்யூனிட்டி கிரவுட் ஃபண்டிங். அதாவது குடுக்கக்கூடிய தானமா, தர்மமா குடுக்கக்கூடிய நம்பள வந்து அதாவது மீண்டும் நமக்கே பெறுறதுக்கு மீண்டும் அந்த ரெசிப்ரோக்கல் பரஸ்பர நன்கொடையாக உருவாக்கப்பட்ட அடுத்த தலைமுறையின் அதாவது தொழில் முனைவோர் அதாவது சோசியல் என்டர்பிரினர் அஃபிலியேட் சிஸ்டம் தான் இது. சரிங்களா? எங்கேயுமே நீங்க இந்த மாரி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த மாரியான ஒரு சிஸ்டம் தான் இது. சரிங்களா? அப்ப இத உருவாக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பளோட பொருளாதார பிரச்சனைய தீர்க்கறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரஸ்பர சமூகமா உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி கிரவுட் ஃபண்டிங். இப்ப இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்பளோட வாழ்வாதாரத்த அதாவது பலப்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு மூவ்மென்ட். அதாவது ஒரு தளம், ஒரு இயக்கம் தான் இது. சரிங்களா? இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு சமூகமா ஒண்ணு கூடி நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி அதாவது இந்த சமூகத்தை வந்து அ நம்ம பலப்படுத்தும்போது நம்மளோட வாழ்வாதாரம் மாறும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து முதலாளி இல்ல, கம்பெனி இல்ல, அட்மின் இல்ல. அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஒரு ஓனர்ஷிப் நம்ம தான் இதுல வந்து ஒரு முதலாளின்ற ஒரு ஓனர்ஷிப் நம்ம உருவாக்கி மைண்ட் செட்டை உருவாக்கணும் அப்படின்னாக்கா, அதன் மூலியமா செயல்பட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லோருக்கும் இதுல பங்கு பெற எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நன்மைகள் ஏற்படும். சரிங்களா? இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். சரிங்களா? இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். இது எப்படி உருவாக்கம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு பாலிகான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிகான் அப்படின்ற ஒரு நெட்வொர்க். இந்த டீசென்ட்ரலைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால தான் வந்து ஒரு முதலாளி இல்ல, ஒரு ஓனர் இல்ல அப்படின்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் இத வந்து ஃபவுண்டர் ஒரு ஆள் இருக்காங்க. அவர் யாருன்னு தெரியாது. ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பிட்காயின். இன்ன வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த பிட்காயின் வந்து யாரு உருவாக்குனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா, பிட்காயின் தான் நாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட விலை அதாவது 2009ல மொத வரும்போது மலேசியால பார்த்தீங்கன்னாக்கா, 1 வெள்ளிக்கு கீழ தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3,50,000 தாண்டிருச்சு. நீங்க போய் நெட்ல செக் பண்ணுங்க. பிட்காயின் ஃபவுண்டர் யாருன்னு பாருங்க. அதாவது சத்தோஷி நகாமோட்டோ அப்படின்ற பேர் வரும். அவர் யாருன்னு சர்ச் பண்ணா அன்னோன்னு காட்டும். அவர் பேக் ஆஃபீஸ் எங்க இருக்கு? இது யாருக்குமே தெரியும். அதே போல நம்மளோட வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சிஸ்டமாக தானாவே இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். நம்மள பயன்படுத்தக்கூடிய இங்க உள்ள நாணயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு USDT கிரிப்டோ கரன்சி. எப்படி வந்து USD அதாவது ஃபியாட் கரன்சி இருக்குதோ, அது போல இது வந்து கிரிப்டோல வந்து USDT கரன்சி. USDT தேட்டன்னுவாங்க. இந்த கரன்சிய தான் நம்ம இதுல யூஸ் பண்றோம். பாலிகான் பார்த்தீங்கன்னா, அதோட அலைவரிசை. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு CSR புரோகிராம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு புரோகிராம். அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து, ஒரு சமூகமா சேர்ந்து, நம்ம இந்த தளத்த பலப்படுத்தும்போது, அதாவது எப்படி பலப்படுத்துறோம்னா, நம்ம எல்லாம் ஒரு தானமாக, தர்மமாக, ஒரு கருணை உள்ளத்தோட ஒரு நிதிய நம்ம குடுக்கும்போது, அது என்ன பண்ணுதுன்னா, மீண்டும் நமக்கே வந்து நம்மளோட வாழ்வாதாரத்த வந்து பலப்படுத்துது. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து, ஒரு டீம் ஒர்க்கா, ஒரு கூட்டு முயற்சியா தான் நம்ம செயல்படணும். சரிங்களா? அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரியல் டைம் அப்படின்னாக்கா என்ன? அந்த நேரமே, அந்த வினாடியே வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிர்றோம். அந்த நேரமே வந்து சேருது. எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு P2P டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட். அதாவது பெர்சன் டூ பெர்சன் பியர் டூ பியர் 100 விழுக்காடு இந்த முறையில தான் இந்த நிதிய வந்து நம்மளோட பகிர்ந்து கொள்ளப்படுது. சரிங்களா? அப்ப நம்ம இதுல பங்கெடுக்கணும்னா என்ன நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போன் தேவைப்படுது. அந்த ஸ்மார்ட் போன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு பிரைவேட் வாலெட் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? எத்தன பேருக்கு இந்த பிரைவேட் வாலெட் தெரியும்னு தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் குடுக்குறேன். அதாவது இப்ப நம்ம வீட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு நகையோ, இல்ல விலை மதிப்பான ஒரு பொருள் வச்சிருக்கோம். அத நம்ம வீட்ல வச்சிருந்தா காணா போயிடும்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு லாக்கர் இருந்தா நம்ம எடுப்போம். ஒரு KYC பண்ணி எடுப்போம். அது இருந்தா கிடைக்கும், இல்லன்னா இல்ல. அப்படி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா, அங்க நம்ம பொருள வைப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ் இல்ல. அது வந்து சென்ட்ரலைஸ். சென்ட்ரலைஸ்னா ஒரு நிறுவனத்தோட கண்ட்ரோல். அதாவது பேங்க்னகாரா, அதுக்கு கீழ பேங்கோட கண்ட்ரோல் இருக்கு. அங்க எப்ப வந்து நம்ம வந்து போ முடியும்னாக்கா, அந்த ஆஃபீஸ் ஹவர் அவங்க எப்போ ஆப்பரேட் பண்றாங்களோ, அந்த நேரத்துல தான் நம்ம போய் பொருள வந்து நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? அப்ப நம்ம வந்து அது இன்கன்வீனியன்ட்டா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்பளா என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்பளா ஒரு சேஃப் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து, நம்ப ஒரு வீட்ல ஒரு சேஃபான இடத்துல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட்லாம் போட்டீங்கன்னா, அது வந்து என்ன ஆயிரும்? பிரைவேட் சேஃப் பாக்ஸ் ஆயிரும். அதே போல தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரைவேட் வாலெட் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ல, ஒரு கிளவுட் சிஸ்டம்ல இருக்குது. சரிங்களா? அதன் மூலியமா தான் நம்ம இதுல பங்கெடுக்கிறோம். ஐஃபை பார்த்தீங்கன்னாக்கா, 300க்கு மேல வாலெட் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? அப்ப இதுல ஐபாஸ்ல பார்த்தீங்கனாக்கா, ஒரு 5 விதமான படிநிலைகள் இருக்கு. ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா?
அப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் ஒன்ல மட்டும்தான். அதாவது ஸ்பேஸ் ஒன்ல நம்ம வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை ஒரு ஸ்டார்டர் டொனேஷன், அதாவது ஒரு ஆரம்ப நிதியாக ஒரு $50 நம்ம கொடுத்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அதான் நம்ம ஜோ டாப் அப்படின்றோம். ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட். ஒரே ஒரு முறை உங்கள் வாழ்நாள்ல ஒரு $50 ஒரு தானமாக கொடுத்து இந்த பயணத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, இது எல்லோருக்கும் நீங்க அறிமுகம் செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, மத்த ஸ்பேஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, 2வது ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 மடங்கு $250 மாறுது. அதுக்கப்புறம் 3வது பாத்தீங்கன்னா 1250 மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6250 மாறுது. 5வது ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 31250 மாறுது. நிச்சயமா உங்களுக்கு கேள்வி, இந்த பணம்லாம் நான் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேல மல்டிபிள் ஃப்ரீ அப்கிரேட். அதாவது நீங்க அடுத்த படி வந்து அப்கிரேட் ஆகுறீங்க. அது எல்லாமே தானாவே நடக்குது இந்த சமூகம் பெருகும் போது. சரிங்களா? அதே மாதிரி மல்டிபிள் கிரியேட்டிவ் உங்க பேர்லயே மீண்டும் ஐடி உருவாகும். அதுவும் தானாவே நடக்கும். அப்ப நம்மளோட வேலை என்னன்னா, இந்த ஸ்பேஸ் ஒன்ல மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்ப இந்த ஸ்பேஸ் ஒன்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட அசோசியேட், உங்களோட கம்யூனிட்டி, உங்க சமூகம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா நம்ம செயல்படுறோம். நம்ம எல்லாம் ஒன்னா டீம் ஒர்க்கா நம்ம செயல்படும் போது இந்த ஸ்பேஸ் ஒன் பலப்படும் போது தானாவே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் 2 டு ஸ்பேஸ் 5 வந்து ஆட்டோமேட்டிக்காவே அப்கிரேட் ஆகுது. எப்படி அப்கிரேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஸ்பேஸ் லூப். அப்ப இந்த ஸ்பேஸ் லூப் எப்படி செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது நம்ம சொன்னீங்களா, நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த பிளாக் செயின் மூலியமாக ஒரு பாலிகான் வழியாக ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு சில கட்டளைகளை கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப எப்பெல்லாம் நம்ம அந்த இடத்த அடையிறோமோ அது வந்து தானாவே வந்து நம்மள வந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? அதே போல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் 2ல இந்த ஸ்பேஸ் 5 போனோன்னே அங்க இன்ட்ரோடியூசர், அதாவது இப்ப நான் சொன்ன உங்க அசோசியேட், அதாவது இல்ல ஆப்லைன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட், ஆப்லைன் டவுன்லைன் இந்த கனெக்ஷன்லாம் இந்த இடத்துல இல்ல. இங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே சமூகமா மாறுறோம். இது ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கு பாருங்க. எங்கெல்லாம் இடம் காலியா இருக்கோ, சரிங்களா, அதெல்லாம் வந்து நிரப்ப வேண்டியதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் லூப். நம்ம வந்து இங்க ஒன் யூனிஃபைட் குளோபல் கம்யூனிட்டியா மாறும். இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களோட ஒன்னா இணைஞ்சிடுறோம். அப்ப நமக்கு யாரு எவருன்னு தெரியாது. எங்க இருந்து நிதி வரும், எங்க இருந்து நிதி போகும் யாருக்கு இது. ஆனா எல்லோருக்கும் வந்து இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கு சிறப்பா இருக்குது. அப்ப இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புரியும். ஸ்பேஸ் லூப் எப்படி செயல்படும். இது ஒரு கற்பனை தான். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த தகுதியை பெறுறோமோ, இந்த ஸ்பேஸ் லூப், அதாவது AI அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு, இது என்ன பண்ணுனாக்கா, நம்ம அந்த தகுதி அடையும் போது அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்மள வந்து எங்கெங்க அனுப்பணுமோ அங்கங்க அனுப்புறோம். நமக்கு எந்த நிதி வரணுமோ அதெல்லாம் ரியல் டைம்ல அப்பப்போ வர வைக்கும். அப்ப இதுல எல்லோருக்குமே பாத்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டடான டொனேஷன் வந்து எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம வர வைக்க வேண்டியதான் இந்த ஸ்பேஸ் கூட வேலை. அப்ப நம்ம ஸ்பேஸ் டு ஸ்பேஸா பண்ணுங்க, நம்ம உலகத்துல உள்ள எல்லா சமூகத்தோட நம்ம ஒன்னாயிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதை எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். எப்படி ஸ்பேஸ் லூப் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த $50 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வந்து உங்களை யாரு இங்க அறிமுகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வைட் டொனேஷனா, ஒரு அறிமுக நிதியா வந்து அதுல வந்து ஒரு 20% வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஒரு 80% இருக்கு. அது வந்து ஒரு மெட்ரிக் டொனேஷனா ஒரு 3 லெவலுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்ப 100 விழுக்காடு நம்ம கொடுக்கக்கூடிய நிதி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு P2P ஷேரிங் மூலியமாக அந்த நேரமே ஒரு ரியல் டைம்ல பகிர்ந்து கொடுக்கப்படுது. சரிங்களா? அப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட பர்சனல் இன்வைட் லிங்க் மூலியமாக எவ்வளவு பேரை நம்மளால இந்த ஐபை ஸ்பேஸ்ல கொண்டு வரமோ நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான். நம்ம சேர்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் நம்ம கொண்டு வரவர்கிட்ட இருந்து நமக்கு வந்து ரியல் டைம் அந்த வினாடியே 20% உடனே வந்து நம்மளுக்கு பிரைவேட் வாழ்க்கை கொடுக்கப்படும். இப்ப இதுல வந்து எதுவும் கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதாவது ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மினிமம் ஒரு 5 நபரை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 5 மெட்ரிக் 3 லெவல்ல செயல்படுற வாசி 5 பேரு ரொம்ப சிறப்பு. ஆனா 10, 100, 1000 கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு போனஸ்ன்னு நான் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 20% இன்வைட் எப்படி வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கப்படுதுன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த 20% இன்வைட் டொனேஷன் பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் அது ஒரு மாபெரும் ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது உலக அதிசயம் என்னன்னு தெரியுங்களா? அதாவது பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இதை நான் சொல்லுங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சயின்டிஸ்ட் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளோட நம்பர் 1 வந்து 1 2 ஆகும், 2 4 8 16 22 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நமக்குள்ள இங்க ஃபார்முலர் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த AI மூலியமா செய்யப்பட்டது என்னன்னா, நம்மளோட ஒரு ஐடி பாத்தீங்கன்னாக்கா 15 ஐடியா உருமாறும் ஸ்பேஸ் ஒன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த 15 ஐடி பாத்தீங்கன்னா 225 மாற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3375, அதுக்கப்புறம் அது போயிட்டு அதான் இன்ஃபினிட்டி சைன் போட்டுருப்பாங்க. அதே போல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஒரு ரீபர்ட்னுவாங்க, மறுபிறப்பு. நம்ம பேர்லயே மீண்டும் மீண்டும் ஒரு ஐடி உருவாகும். அதாவது ஸ்பேஸ் ஒன்லயும் உருவாகும், அப்கிரேட்லயும் உருவாகும். இது அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு புரியும். சரிங்களா?
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்கன்றத நம்ம மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க வந்து இதுல ஆக்டிவ் டோனரா வாங்கிட்டீங்க. ஆக்டிவ் டோனரா என்ன, நீங்க ஒரு $50 கொடுத்து வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆக்டிவ் டோனர். நீங்க ஆக்டிவ் டோனரா வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு நபரை வந்து ஒரு ஆக்டிவ் டோனரா கொண்டு வரீங்க. அப்ப அவரு ஒரு $50 கொடுத்த அப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து அவரு மூலியமா 20% பாத்தீங்கன்னா $10 நேரடியா உங்க பிரைவேட் வாலெட்டுக்கு வந்து சேர்ந்துருது. இந்த $10. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இருக்குன்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. நீங்க கொண்டு வந்த நபர் அவர் நிறைய பேர் அறிமுகம் செய்யறாரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து இந்த சீக்ரெட் ஆஃப் ரீபர்த் நடக்கும். மீண்டும் வந்து அவருக்கு ஐடி உருவாகும் தானாவே ஏஐ மூலியமா. அது உருவாகும் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒவ்வொரு தடையும் அவருக்கு ஐடி உருவாகும் போது உங்களுக்கு $10 10 தடவை உருவாகுனா $100 கிடைக்கும். அதே நீங்க 10 நபரை கொண்டு வந்து 10 பேருக்கு ஒரு ரீஎன்ட்ரி நடந்தா $1000 மாறுது. அதே மாதிரி நீங்க 25 நபரை கொண்டு வந்து 25 பேருக்கும் ஒரு 40 ரீஎன்ட்ரி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு $10,000 உருவாகு. இது நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் 2 பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அந்த நபருக்கு இப்ப நீங்க கொண்டு வந்த நபருக்கு வந்து ஸ்பேஸ் 2 போறாருன்னு வச்சுக்கோமே. அவரு ஸ்பேஸ் 2 போனாருன்னா, ஸ்பேஸ் 2 நான் என்ன சொன்னேன், நீங்க எந்த பணமும் கொடுக்க தேவையில்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 2 பாத்துக்கும். அப்ப இங்க பாருங்க 250. அப்ப அந்த வந்த நிதியில இருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கோ இல்ல உங்க உங்க நீங்க கொண்டு வந்த நபர் அவரு ஸ்பேஸ் 2 போனாருன்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு. அவரு போனாருன்னா அங்க 250 தேவைப்படுது. இந்த சமூகத்தால மூலியமா அவரு போறாரு. ஆனா உங்களுக்கு வந்து நீங்க அவர் அழைத்த வாசி பாத்தீங்கன்னா அவரு உங்களுக்கு $10 கிடைச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அவரு ஸ்பேஸ் 2 வந்து உங்களுக்கு $50 மாறுது. அதுக்கப்புறம் அவரு ஸ்பேஸ் 3 போனாருன்னா 250 மாறுது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் 4 போனாருனாக்கா 1250 மாறுது. அதே அவரு ஸ்பேஸ் 5 போனாருன்னா 6250 மாறுது. ஈவன் தோ நீங்க இந்த ஸ்பேஸ் 1லயே இருந்தா கூட நீங்க கொண்டு வந்த நபர் ஆக்டிவா இருந்தாரா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பாருங்க 10 நபர் 20 பேர் இருந்தா எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெட்ரிக் டொனேஷனை பார்ப்போம். இந்த மெட்ரிக் டொனேஷன் நாம சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து 80%. 80% பாத்தீங்கன்னா ஒரு 3 லெவல்ல இருக்குது. அப்ப இந்த 3 லெவல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு $50 கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 3 லெவல் இதுல வந்து உருவாகுது. சரிங்களா? அதாவது 3 நபருக்கு இது போய் சேருது. எப்படி போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நபருக்கு வந்து 5% போய் சேருது. 2வது நபருக்கு பாத்தீங்கன்னா 25% போய் சேருது. 3வது நபர் பாத்தீங்கன்னா 50% போய் சேருது. சரிங்களா? அப்ப இதை எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்கன்றத நம்ம இங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த 80% பாத்தீங்கன்னாக்கா மெட்ரிக் லெவல் 1 லெவல் 1ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க வந்து உங்களுக்கு 5% கொடுக்குறாங்க. 5% தான். ஆனா 5 பொசிஷன் தான். எங்க குறைவா குடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து 5 ஐடி மட்டும் தான் இருக்கு. 5 பொசிஷன் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இங்க லெவல் 2 பாத்தீங்கன்னா இங்க 25% குடுக்குறாங்க. ஆனா இங்க 25 ஐடி 25 ஐடினா 25 நபருக்கு போலாம். 25 வாலெட்டுக்கு போய் சேரலாம். ஆனா 3வது லெவல் நீங்க போய் பாத்தீங்கன்னா 50% குடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு போய் சேருது பாத்தீங்கன்னா, அதாவது 125 ஐடி இருக்கு இந்த இடத்துல. இந்த 125 ஐடிக்கு வந்து இந்த 50% போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம குடுக்கக்கூடிய நிதி 80% பாத்தீங்கன்னாக்கா 3 லெவல்ல போய் சேருது. 3 நபருக்கு போய் சேருது. சரிங்களா? அப்ப நம்ம ஒரு ஸ்பேஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு 155 ஐடி இருந்தா நம்ம ஒரு ஸ்பேஸ வந்து கம்ப்ளீட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப இத எப்படி பகிர்ந்து குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இத நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்க $50 குடுத்து வந்தீங்க. இது லெவல் 1. லெவல் 1 நான் சொன்னேன் இல்லைங்களா 5%. 5%ன்றது எவ்வளோ? $50 இல்ல $250 கிடைக்குது. அப்ப இது 5 பேருக்கு தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க லெவல் 2 போயிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க. இப்ப நீங்க லெவல் 2 6வது ஒரு நபர கொண்டு வந்தீங்கன்னா, அந்த 6வது நபர் ஆட்டோமேட்டிக்கா அவரோட பிளேஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, லெவல் 2ல நடக்கும். லெவல் 2 நடக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க $1250 கிடைக்குது. சரிங்களா? அதே மாரி இங்க 25 ஐடி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 26 27வது நீங்க நேரடியா கொண்டு வந்தீங்கன்னாக்கா, இல்ல வேற ஆள் மூலியமா வந்து உங்க ஸ்ட்ரக்சர்ல விழுந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% $25 கிடைக்கும். அப்ப என்ன நடக்குது பாருங்க, இங்க $10 இன்வைட் டொனேஷனா குடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80% இந்த $40 பார்த்தீங்கன்னாக்கா 3 லெவல்ல குடுக்கப்படுது. அப்ப நம்ம குடுக்கக்கூடியது அந்த நேரமே, அந்த வினாடியே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஈக்கோ சிஸ்டம் மூலியமா 100 விழுக்காடு அப்பயே எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து குடுக்கப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நடக்கும்போதே நமக்கு ஸ்பேஸ் 2 உருவாகுது. இப்ப இந்த ஸ்பேஸ் 2 உருவாகும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மடங்கு. இங்க பாருங்க லெவல் 1ல 5% 12 $2.50 இருந்தது. 2வது ஸ்பேஸ்ல 12 மாறிடுச்சு. 3வது பார்த்தீங்கன்னா 62 50 காசா மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்பேஸ்ல $312.50 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1562 மாறுது. சரிங்களா? ஸோ இப்படிதான் அதோட பயணம். அப்ப என்ன நடக்குதுங்க? நம்ப என்ன செய்றோம்? இதுல பங்கெடுக்கும்போது ஒரே ஒரு முறை ஒரு $50 குடுத்து நம்ம பங்கெடுத்து வரோம். நம்ம ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு 155 ஐடி மூலியமாக நமக்கு வந்து ஒரு நிதி கிடைக்கும். அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 50 எடுத்து என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் இந்த சமுதாயத்துக்கே வந்து மீண்டும் குடுத்து, ஏறக்குறைய 32% மீண்டும் குடுத்து, எல்லோருமே பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் தொல்லை இல்லாம, ஒரு மன அழுத்தம் இல்லாம, ஒரு பொருளாதார சுகாதாரம் கிடைக்கிறதுக்கு இந்த தளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா?
அப்ப இந்த ஒரு ஸ்லைட்டை நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க கவனமா பாருங்க. ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு 100 மாடு கட்டணும். இப்போ நம்ம கேஎல்ஏ எடுத்து கேஎல்சிசி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வருஷம் இன்னமும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக உருவாக்குனாங்க. அதே மாதிரி இதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட நாள்ல நீங்க வந்து உங்களால வந்து இதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க ஸ்பேஸ் ஒன். ஸ்பேஸ் ஒன்ல இது நீங்க யூன்றது நீங்க வந்து ஒரு $50 கொடுத்து வந்துட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேரடியா உங்களோட அழைப்பு சீட் மூலியமா உங்களோட இன்வைலிங் மூலியமா ஒரு 5 பேரை பாக்குறீங்க. ஏன்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர், சி, டி, இன்னு ஒரு 5 நபரை நீங்க நேரடியா பார்த்துட்டீங்க. ஓகே, இந்த 5 பேரை பார்த்த வாசி உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நேரடியா நீங்க பார்த்த வாசி உங்களுக்கு வந்து 20% இன்வைட் டொனேஷன் கிடைக்குது. அதாவது இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா டைரக்ட் இன்வைட் டொனேஷன் $10 டைம்ஸ் 5 போட்டிருக்கு பாருங்க. அப்ப $50 நீங்க கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து லெவல் 1. ஓகேங்களா? லெவல் 1ல நான் 5% சொன்னேன் உங்களுக்கு. அப்ப 5% எவ்வளவு? 50ல 2.5. அப்ப இங்க ஏல இருந்து 2.5, பில 2.5, சில 2.5, டில 2.5, ஈலயும் ஒரு 2.5 மறுபடியும் கிடைக்குது. அப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா டைம்ஸ் 5 தடவை 5 பேர்கிட்ட பாத்தீங்கன்னா $12. அப்ப இந்த 5 பேரை நீங்க பார்த்த அப்புறமே பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல $62 50 காசு உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பணம் வந்துருச்சு. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 10 நாள் எடுத்துங்க. இந்த 10 நாள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கிடையாது. நம்ம ஒரு ஒர்க்கிங் பிளான். ஒரு மாசத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு உருவாக்கம் தான் நம்ம காட்டுறோம். நீங்க 5 நாள்ல செய்யலாம், 30 நாள்ல செய்யலாம், 3 மாசம் செய்யலாம். அது உங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஏ இருக்கார்ல, இவருக்கு வந்து நீங்க அதையே சொல்லி கொடுக்குறீங்க. அவரும் அதே மாதிரி 5 பேர் கொண்டு வராரு. சி, டி எல்லோருமே பாத்தீங்கன்னா 5 பேர் கொண்டு வராங்க. அப்ப எல்லோருமே 5 பேர் கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னாக்கா இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் இல்லைங்களா? புரியுதுங்களா? இது அவங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்னும் போது அவங்களுக்கும் உங்களுக்கு எப்படி இந்த $62 50 காசு கிடைச்சதோ அதே போல அவங்களுக்கும் இந்த $62 50 காசு கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பீங்க. இது வந்து உங்களோட செகண்ட் லெவல். செகண்ட் லெவல் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இங்க லெவல் 2 25% போட்டுருப்பாருங்க மெட்ரிக் டொனேஷன். அப்ப 25% $50 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஐடிக்கும் உங்களுக்கு $12 கிடைக்கும். அப்ப இங்க மொத்தம் எத்தனை ஐடி இருக்கு? 25 ஐடி இருக்கு. அப்ப 25 டைம்ஸ் பை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்க $312 50 காசு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து 2 பிரிவா வச்சிருக்காங்க. எப்படி 2 பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏ கீழயும் சி கீழயும் இருக்குங்களா அந்த மஞ்சள் கலர்ல இது வந்து பாத்தீங்கன்னா பே இட் ஃபார்வர்ட்னு வச்சிருக்காங்க. 10 ஐடி வச்சிருக்காங்க. 1ல இருந்து 5, 11ல இருந்து 15 ஐடி. இந்த ஐடி எடுத்து என்ன பண்றாங்கன்னாக்கா அதாவது 10 டைம்ஸ் 12 பாத்தீங்கன்னா $125. இந்த பணம் வந்து உங்க பணம். ஆனா நீங்க இதை வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஐடி போட்டு கொடுக்கலாம். ஃப்ரீயாவும் போடலாம், இல்ல பணத்தை வாங்கியும் போடலாம். ஆரம்ப கட்டத்தினால உங்களுக்கே பணம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நம்ம ஒரு ஆளை ரெஜிஸ்டர் பண்ணும்போது பணம் வாங்கி தான் ரெஜிஸ்டர் பண்றோம். நீங்க என்ன பண்ணுங்க, அதே மாதிரி பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த இதுல உள்ள பணத்தை எடுத்து நீங்க ஒரு ஐடி போட்டுடலாம். அப்ப 125ல எத்தனை ஐடி போடலாம்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா 50க்கு ஒரு ஐடி போடலாம், இன்னொரு 50க்கு ஒரு ஐடி போடலாம், பேலன்ஸ் ஒரு 25 இருக்கு இல்லைங்களா? நீங்களா இன்னொரு 25 டாப் அப் பண்ணி 3 ஐடி போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பி கீழே உள்ளது, டி கீழே உள்ளது, இ கீழே இந்த ரேட் கலர்ல இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே நேரடியாவே உங்களோட பிரைவேட் வாலெட்ல யூஎஸ்டிடி கேஷா போய் சேர்ந்துரும். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுதான் பேஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு 10 நாள் வச்சுக்குவோம். அப்ப 20 நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இது லெவல் 3 இன்னும் ஒரு 10 நாள். ஓகே, இது பாத்தீங்கன்னா லெவல் 3ல 50%. அப்ப இந்த ஏ கீழே உள்ள 1 2 இருக்காருல்ல அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்களும் 5 பேர் கொண்டு வராங்க. அந்த 5 பேர் கொண்டு வந்தன இந்த 10 பேரு அப்ப 25 டைம்ஸ் 10 பண்ணீங்கன்னாக்கா $250. இந்த $250 எடுத்து என்ன செய்யறாங்கன்னா உங்களை ஸ்பேஸ் தூக்கு உங்களை அப்கிரேட் பண்றாங்க. நீங்க எதுவும் பணம் கொடுத்தீங்களா? கிடையாது. இது என்னன்னா இந்த சமுதாயமே வந்து உங்களுக்காக உதவி செய்து உங்களை வந்து அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போறாங்க. இது கட்டம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏ கீழ இருந்து ஒரு 10 ஐடி, பி கீழ இருந்து ஒரு 10 ஐடி, சி கீழ இருந்து ஒரு 10 ஐடி, இந்த பச்சை கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த 10 ஐடி எடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா 10 அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 டைம்ஸ் 30 ஏன்னா 30 ஐடி இருக்குங்களா? அப்ப $750 இருக்கு. இந்த $750 அப்படியே நீங்க வந்து 50ல வகுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 15 ரீஎன்ட்ரி ஐடி உங்க பேர்லயே உருவாகும். 15 ரீஎன்ட்ரி ஐடி உங்க பேர்லயே உருவாகும் இந்த இடத்துல. சரிங்களா? U1 U2ன்னு சொல்லி இந்த மாதிரி உங்க பேர்லயே உருவாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பேலன்ஸா ரேட்டா உள்ளது எல்லாமே 85 ஐடி இருக்கு. இந்த 85 ஐடி எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதாவது 3வது லெவல் சொன்னீங்களா 125 ஐடி 10 ஐடி இங்க போயிருச்சுங்களா அப்கிரேட்டுக்கு. அதுக்கப்புறம் பச்சையில பாத்தீங்கன்னா ஒரு 30 ஐடி போயிருச்சா? 125ல எவ்வளவு 40 போயிருச்சுங்களா? அப்ப பேலன்ஸ் எவ்வளவு? இன்னும் ஒரு 85 ஐடி இருக்கு. இந்த 85 ஐடி சரிங்களா? மேல ஒரு 10 போயிருச்சு. இங்க பேலன்ஸ் ஒரு இங்க ஒரு 85 ஐடி எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா 85 டைம்ஸ் 25 பண்ணீங்கன்னாக்கா இங்க 2000
$125 வந்து உங்க பிரைவேட் வாலெட்க்கு கேஷா யூஎஸ்டிடியா போய் சேர்ந்துரும். ஓகேங்களா? ஒரு சின்ன கணக்கு பண்ணி பார்க்கலாம். லெவல் 1ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 62.50. லெவல் 2ல பார்த்தீங்கன்னா, இங்க நான் வந்து 25 ஐடி இருக்குன்னு சொன்னேன். அப்ப 312.50. இங்க ஒரு 2125. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாள்ல நீங்க 5 பேர் தான் கொண்டு வந்தீங்க. அந்த 5 பேர் 5 பேர் கொண்டு வந்தாங்க. 25ஆ மாறுனுச்சு. அந்த 25 பேரும் 5 கொண்டு வந்தாங்க. இங்க 125ஆ மாறுனுச்சு. உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னாக்கா, $2,500 வந்து கேஷான யூஎஸ்டிடி வந்திருக்கு. அது அப்படியே நீங்க வந்து 4.5ல நீங்க டைம்ஸ் பண்ணீங்கன்னாக்கா, ஏறக்குறைய உங்களுக்கு 11,250 ரிங்கேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம். மெட்ரிக் டொனேஷன் எப்படி செயல்படுதுன்ட்டு. அதே தான் கொஞ்சம் தெளிவா சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜோடாப் ஜஸ்ட் ஒன் டைம் அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பேஸ் 1ல $50 கொடுத்தீங்க. ஓகே, லெவல் 1 10 நாள் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு 5 பேரை அந்த வாலெட்னு போட்டு 5 பேரை கொண்டு வந்தீங்க. 5 பேர் மூலியமா உங்களுக்கு வந்து மெட்ரிக் டொனேஷன் பார்த்தீங்கன்னா $200 தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 2 டைம்ஸ் 5 பண்ணும்போது 12 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 5 பேரும் என்ன பண்றாங்க, அவங்களும் 5 பேர் பார்த்தாங்க. லெவல் 2ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 ஐடி வந்திருக்கு. இந்த 25 டைம்ஸ் 12 பண்ணும்போது உங்களுக்கு $312.50 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 25 பேர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆளும் 5 பேர் தான் கொண்டு வந்தாங்க. 125ஆ மாறும்போது 125 டைம்ஸ் 25 பண்ண உங்களுக்கு 3125 வந்திருக்கு. ஆக மொத்தம் உங்களுக்கு கிடைச்ச மெட்ரிக் டொனேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, $3,450 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதுல தான் நம்ம சொன்னேன். ஒரு 10 ஐடி எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் 2ல ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து 750 எடுத்து உங்களுக்கு 15 ரீஎன்ட்ரி ஐடி உங்க பேர்லயே வந்து உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸ்பேஸ் 1ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 125 வந்து நீங்களா வந்து இதை பணமாக்கிக்கலாம். இது உங்களுடைய பணம். சிஸ்டம்ல இருக்கு. நீங்க ஐடி போட்டு பணமாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இங்க $2,325 நேரடியா உங்க பிரைவேட் வாலெட்டுக்கு போயிருக்கு. இப்ப நம்ம அத 2,500 கிடைக்கும்னு சொன்னேன். சில பேருக்கு குழப்பமா இருக்கலாம். அதாவது இந்த சிவப்பு கலர்ல 2,325 பிளஸ் இந்த 125 மஞ்சள் இருக்கு இல்லைங்களா? இது உங்க பணம் தானே. அதுக்கப்புறம் இதுல நான் வந்து இன்வைட் டொனேஷன் சேர்க்கல. 5 பேர் நீங்க நேரடியா கொண்டு வந்தா அதுல ஒரு $50 கிடைச்சிருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு $2,500 கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் 2ல வந்து ஒரு ஃப்ரீ ஐடி கிடைச்சிருச்சு. ஸ்பேஸ் 2க்கு $250 உள்ள ஒரு ஐடி ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. எப்படி? இந்த சமூகம் மூலியமாக. அதுல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் லூப் என்ன செய்யணும், 5 அடுக்க ஆரம்பிக்கும். அடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 5 பேர் வரும்போது என்ன நடக்குது உங்களுக்கு லெவல் 1ல முன்ன வந்து 2.5 இருந்துச்சுங்களா ஸ்பேஸ் 1ல, இங்க பாருங்க 12.5 மாறிடுச்சு. அப்ப 62.50. அதே மாதிரி லெவல் 2ல பாருங்க 25 டைம்ஸ் 62.50 1562.50. லெவல் 3 பார்த்தீங்கன்னாக்கா 1205 1025 டைம்ஸ் 125 125 டைம்ஸ் 125 உங்களுக்கு 15,625 வருது. ஆக மொத்தம் இந்த ஸ்பேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு $17,250 உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. இங்க என்ன நடக்குது, இந்த 250 எடுத்து 10 மடங்கு என்ன ஆகுது, 1250 எடுத்து உங்களுக்கு ஸ்பேஸ் 2ல ஒரு ஐடி உருவாக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் 3ல வந்து இன்னொரு ஐடி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க 3750 இருக்கு. இதை எடுத்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு 25 அடி ரீஎன்ட்ரி ஐடி ஸ்பேஸ் 1லயும் ஒரு 10 ரீஎன்ட்ரி ஐடி ஸ்பேஸ் 2லயும் உங்க பேர்லயே உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க 625 இருக்கு. இதை நேரடியா நீங்க ஐடி போட்டு பணமாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்க 11,625 நேரடியாவே உங்களோட பிரைவேட் வாலெட்டுக்கு போயிருக்கு. சரிங்களா? அப்ப ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் 5 எல்லாம் ஒரே ஃபார்முலா தான். நீங்க இதெல்லாம் 5 மடங்கு 5 மடங்கு நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்ப இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு சிங்கிள் ஐடி மூலியமாக இதையா நம்ம கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றோம் மீண்டும் மீண்டும்னா, இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சாதான் நீங்க வேலை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப பாருங்க, பேஸ் ஒன் உங்களோட சிங்கிள் ஐடி மெட்ரிக் ஐடி மூலியமா என்ன கிடைக்குதுன்றதை மீண்டும் நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு தடவை $50 கொடுத்து வந்தீங்க. லெவல் 1ல 5 பேரை பார்த்தீங்க, உங்களுக்கு $1,200 கிடைச்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னாக்கா லெவல் 2ல பார்த்தீங்கன்னா அந்த 5 பேரை பார்த்தாங்க, உங்களுக்கு இங்க 25 ஐடி வந்தது. உங்களுக்கு $312.50 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 25 பேர் என்ன பண்றாங்க, ஒரு ஆளும் 5 பேர் பார்த்த வாசி லெவல் 3 125 வந்திருக்கு. 125 வரும்போது உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 3125 வந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த ஒரு ஸ்பேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரே ஒரு மெட்ரிக் ஐடி மூலியமாக உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா $3,450 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 15 ரீஎன்ட்ரி ஐடி உங்க பேர்லயே மீண்டும் வந்து ஐடி உருவாயிருக்கு. சரிங்களா? அதோட சேர்ந்து உங்களுக்கு ஸ்பேஸ் 2ல வந்து ஒரு ஐடி உருவாக்கும். இப்போ ஸ்பேஸ் 2ல ஒரு ஐடி உருவாகும் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, இங்க வந்து எல்லாமே 5 மடங்கு வரும்போது இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்க $17,250 கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கிடைச்சது பாத்தீங்க அப்படின்னாக்கா 25 ரீஎன்ட்ரி ஐடி உங்க பேர்லயே உருவாயிருக்கு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஸ்பேஸ் 1ல ஸ்பேஸ் 2ல 10 வந்திருக்கும். ஸ்பேஸ் 2ல 10 வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ்ல ஒரு ஐடி உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணும்போது 86,250 வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 ஐடி ஸ்பேஸ் 2ல ஸ்பேஸ் 1ல உங்களுக்கே உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் 4 உருவாக்கும் இருக்குது ஒரு ஐடி கிடைக்குது. இது கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்சத்தை தாண்டிருச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 625 ரீஎன்ட்ரி ஐடி ஸ்பேஸ் 1க்கே உருவாகுது. அப்புறம் ஸ்பேஸ் 5ல ஒரு ஐடி உருவாகுது. அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 2 மில்லியனை தாண்டிடுச்சு. அப்போ உங்களுக்கு ரீஎன்ட்ரி ஐடி மட்டும் ஸ்பேஸ் 1க்கு போறது பார்த்தீங்கன்னா 3125 ஐடி போகுது. சரிங்களா? இதுதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆழ் கடல் தெரியுங்களா? அது ஒரு சமுத்திரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பணமழையே இது உள்ள இருக்குது. இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சமூகமா செயல்பட்டா நிச்சயமா எல்லோருமே இதுல பலன் அடைய முடியும். இப்ப இந்த ஒரே ஒரு ஐடி மூலியமாக நம்மளால எப்படி இந்த 3 மில்லியன் அடைய முடியுன்றத இப்ப நான் காட்டின அந்த ஒர்க்கிங் பிளான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இது எவ்வளவு நாள் அடையலாம்னா அது உங்க கையில தான் இருக்கு. 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் நமக்கு தெரியல. அதாவது எந்த எந்த நிலையை நம்ம அடைய முடியுது நம்ம உழைப்பு பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சேம் ப்ராஜெக்ட். சேம் ப்ராஜெக்ட்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பேஸ் அக்சலரேஷன் மூவ்மெண்ட் ப்ராஜெக்ட். அதாவது இது உருவாக்குமே பாத்தீங்கன்னா ஒரு என்ஜிஓஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இருந்தாலும் நம்ம ஒரு தனி நபரா நம்மளாலையும் செய்ய முடியும். ஆனா இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளால நேரடியா ஒரு 25 பேரை நம்மளால அறிமுகம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டபுள் இன்கமா மாறும். சரிங்களா? இதோட மேல் விவரம் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்களை யார் இந்த மீட்டிங் அழைத்தாங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட நீங்க டீட்டெயிலா கேட்டுங்க. சரிங்களா? அப்படி உங்களுக்கு நிறைய பேர் இல்லைன்னாக்கா ஒரு ஐடியே போதும். சரிங்களா? ஒரு ஐடியே போதும். ஓகே. அதுக்கப்புறம் இதை எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப் தான் இருக்குது. பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட போன்ல ஒரு ஸ்மார்ட் போன்ல வந்து இந்த பிரைவேட் வாலெட்டை ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருங்க. நம்ம சஜஸ்ட் பண்றது என்னன்னா சேப்பால். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. நம்ம எல்லாமே அதுதான் யூஸ் பண்றோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூஸா இருக்குது. உங்க விருப்பம். நீங்க வேற வாலெட்டும் நீங்க பாவிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒரு 51 யூஎஸ்டிடி பாலிகான் நெட்வொர்க் வழியாக நீங்க வந்து இதுல டெபாசிட் பண்ணணும் அந்த வாலெட்ல உங்களோட வாலெட்லயே. அதுக்கப்புறம் ஒரு போல் காயின் முன்ன வந்து இந்த மெத்திக்னு சொல்லுவாங்க. ஒரு பாலிகான் காயின் ஒன்று நீங்க இதுல வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கேஸ் ஃபீ. கேஸ் ஃபீ என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம பேங்க்ல இருந்து பேங்க் ஒரு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்ல ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு நம்ம டிடி பண்ணும்போது ஒரு சேவி சார்ஜ் இருக்கும் இல்லையா, கமிஷன் ஃபீ. அதே மாதிரி இந்த கிரிப்டோல வந்து இந்த கேஸ் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் அதோட மீனிங். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களை யார் அழைத்தாங்களோ அவங்களோட இன்ட்ரோடியூஸ் அவங்களோட லிங்க் வாங்கி இன்வைட் லிங்க் வாங்கி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு இன்வைட் லிங்க் வந்துடும். அதன் மூலியமாக நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் நீங்க வந்து இன்வைட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் பண்ணோன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே சமூகமா ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியா செயல்பட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லோருக்கும் வெற்றி நடக்கும். சரிங்களா? வெற்றி வந்து நிச்சயம். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த ifyspace.comல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இதுல வந்து நீங்க இந்த FAQ செக்ஷன் இருக்குது. ifyspaceனா என்ன அதோட டீட்டெயில் எல்லாமே இருக்கு. இது நீங்க படிச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க உங்க வெரிஃபிகேஷன் அங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அங்க வந்து இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த டூல்ல போய் தட்டி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நீங்க வெரிஃபை பண்ண அப்புறம் தான் பணம் போடக்கூடனா கூட பரவாயில்ல. ஈவன் நீங்க வந்து பணம் போடாமே நீங்க வந்து வெரிஃபைட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஸ்டில் நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? நீங்க இதை போயிட்டு இந்த 51 பேஜ் பாத்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் பிரசன்டேஷன் இருக்கு. இதை நீங்க வந்து உங்களோட லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ நீங்க டவுன்லோட் பண்ணலாம். போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்க டவுன்லோட் பண்ணி இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதான் ஒரு ப்ளூ பிரிண்ட் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 21 பேஜ் சிம்பிள் வெர்ஷன் பண்ண வெர்ஷன் ஒன்று இருக்கு. இந்த பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ஐஃபைஸோட தாரக மந்திரமே என்னன்னு கேட்டீங்கன்னா யூ பில் 5 ஐ பில் 5. அதாவது இது வந்து ஐ பிரிங் 5 இல்லைங்க, நம்ம கொண்டு வரது கிடையாது. நம்ம வந்து உருவாக்கம். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு பில்டரை உருவாக்கணும். 5 பேர் நம்ம உருவாக்குறோம். மாத்தி 2 பேரும் உருவாக்கணுமா நீங்க நான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த தளம் வந்து பலப்படும். இது பலப்படும் போது என்னன்னா அதோட நன்மைகள் மீண்டும் நமக்கே இந்த சமுதாயத்துக்கே வந்து சேரக்கூடிய உருவாக்கம் தான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ifyspaceல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 105 லாங்குவேஜ் இருக்கு. அதாவது ஆப்பிரிக்கானா டு ஜுலு. உங்களுக்கு எந்த மொழியில உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில நீங்க தொடர்ந்து இதை படிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸுங்க வெளியூர்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க அனுப்பி நீங்க அந்த வெப்சைட் அனுப்பி அவங்க மொழியிலேயே இதை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க மொழியிலேயே பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இதுல இன்னும் நல்ல தெளிவு ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லோக்கலா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நான் எங்க போய் ஆளை பார்க்கறது, எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்றாங்க. சரி, நம்ம போனை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாவே நம்ம போன்ல மினிமம் சாதாரண ஒரு ஹோம் மேக்கரா இருந்தா கூட ஒரு 100 நம்பர்ல இருந்து ஒரு 1000 நம்பர் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா 5000 நம்பர்லாம் வச்சிருக்கோம். நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு 5 நம்பர் உண்மையான நண்பர்கள். அதாவது நம்ம பேச்சுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு, நம்ம சொன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம மாதிரி ஒரு சமூக பொறுப்புணர்வுகளை ஒரு 5 பேரை தேடி அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க.
சரிங்களா? அவங்கள ஜூம்க்கு வர சொல்லுங்க. ஜூம்ல வந்து அதெல்லாம் கேட்க சொல்லுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தோட தான் நம்ம வந்து எப்பயுமே பழகிட்டு இருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை இடம். டெய்லி வேலைக்கு போறவங்க வேலை இடம். வியாபாரம் பண்றவங்க டெய்லி அவங்களோட கஸ்டமரோட. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீக தலம், கோயிலு, சர்ச்சு, மசூதி இந்த மாரி இடத்துல. அதுக்கப்புறம் நீங்க படிச்ச காலேஜ் ஸ்டூடண்ட், பழைய யூனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். கூட்டுறவு சங்கம், தொழில் சங்கம், சரிங்களா? அப்புறம் இந்த கிரிப்டோ கம்யூனிட்டி இருக்காங்க. இந்த ஃபாரெக்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. இவங்கள தொடர்பு கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா தான் நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? அதே மாரி தான் இந்த நெட்வொர்க் செய்றவங்க. சரிங்களா? நம்ம வந்து அவங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா? நம்ம இங்க வாங்குறது இல்ல, விக்கிறது இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க பிசினஸ் அவங்க எப்பவுமே செஞ்சுகிட்டு இருக்க எப்போது மாரி. சரிங்களா? என்ன இதுல ஒரு பங்கு எடுத்தாங்கன்னா, அது இன்னொரு எக்ஸ்ட்ரா நன்மையா, அதாவது எம்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது அவங்க உருவாக்கப்படும். யாரையும் வற்புறுத்தாதீங்க. அவங்க வந்து பார்க்க சொல்லுங்க. ஒரு முறைக்கு 10 முறை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து குளோபல் சப்போர்ட் டீம் ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன செய்றோம் அப்படின்னாக்கா, நம்ப வந்து ஒரு 300 நாள் பயணம், ஜூம் பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது 6ஆம் தேதி ஜனவரி, அதாவது 5ஆம் தேதி ஜனவரி ஆரம்பிச்சது. மொத 6ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஆ ஒரு 5 மொழியில இப்ப வந்து நடக்குது. அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடால நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இத நீங்க என்ன பண்ணுங்க, இந்த உங்க அழைத்தாங்களா அவங்ககிட்ட நீங்க அந்த ஜூமோட லிங்க்க வாங்கி உங்க சோசியல் மீடியால Facebook இருக்கு, Insta இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஷேர் பண்ணி உங்க ஃபோன் நம்பர் போடுங்க. தொடர்ச்சியா நீங்க போடும்போது, அவங்க வந்து உங்கள அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 12 மணிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங் இருக்குது. அதாவது நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இத எப்படி ரன் பண்றது? அதாவது நான் சொன்னேன் ரீஎன்ட்ரி சொன்னேன், அப்கிரேட் சொன்னேன், பிஐஎஃப் சொன்னேன். நிச்சயமா உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் பிளான் பிரசன்டேஷன் தான். அப்ப நீங்க அந்த ட்ரெய்னிங்ல வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இருக்கு. மண்டே டூ ஃப்ரைடே இருக்குது 12 மணிக்கு. இதுல வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்னிங்கா பார்த்தீங்கன்னாக்கா, எவ்ரி சண்டே ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து நம்மளோட மலேசியா டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு நடக்குது. இந்தியா டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு நடக்குது. அதுலயும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு 2, 3 ஸ்லைட்ட மட்டும் பார்த்துருவோம். இதுல உள்ள அனுபவத்த பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ரியல் கஸ்டமரோட அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஜேம்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு ஐடியில ஆக்டிவேட் பண்ணி வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அவரு வந்து ஒரு ஐடியில வந்துட்டு, அவரு ஒரு 5 பேர பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு மூலியமா இன்னும் ஒரு லெவல் 2ல பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஒரு 12 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெவல் 3 வந்து ஒரு 13 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஜேம்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து 3 ரீஎன்ட்ரி நடந்திருக்கு. நம்ம பார்ப்போம். இந்த ஜேம்ஸ் வந்து இதுல வந்து பங்கெடுத்த வாசி, ஒரு ஐடிய போட்டு, இவர அழைத்தார்ல ஒருத்தரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிதியாக அவருக்கு வந்து 20% வந்து அவருக்கு வந்து ஒரு $10 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜேம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரீஎன்ட்ரி நடந்துச்சு. ஒவ்வொரு தடவ இந்த ரீஎன்ட்ரி நடக்கும்போது, அவருக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா, மீண்டும் மீண்டும் $10 அப்ப $30 மீண்டும் யார் அவர அழைத்தோ அறிமுகம் செஞ்சாரோ, அவருக்கே போய் சேர்ந்திருக்கு. சரிங்களா? இதான் இதுல உள்ள சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இது எல்லாமே எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மெயின் வாலெட்க்கு தான் அது போய் சேரும். சரிங்களா? அவரோட மெயின் வாலெட்க்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி வந்து நம்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க ஒரு $50 குடுத்து வந்தோன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் 150 கம்ப்ளீட் பண்ணும்போது, உங்களுக்கு நான் 15 ரீஎன்ட்ரி நடக்குதுன்னு. அதே போல இந்த ஒரு ரீஎன்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொரு 155 ஒரு ஸ்பேஸ் புது ஸ்பேஸ் ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்ப இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் உங்களுக்கு வந்து 100 100 15 ரீஎன்ட்ரி கிடைக்கும். அதே மாரி ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, 15, 15 ரீஎன்ட்ரி. ஏன்னா இது வந்து ஒரு புது ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஏன்னா 155 ஐடி இருக்கு ஒரு இதுலயும். அப்ப அதே மாரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது எத்தன தடவ கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மீண்டும், மீண்டும், மீண்டும் ஸ்பேஸ் 1 லருந்து ஸ்பேஸ் 5 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இதுல இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது இன்னொரு கிளையன்ட் பார்ப்போம். இவரோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவரு வந்து லெவல் 1 ஒரு ஐடி குடுத்து வந்திருக்காரு. லெவல் 1ல பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு வந்து ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. லெவல் 2ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் இருக்காங்க. லெவல் 3ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆனா, இவருக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி. இவருக்கு வந்து ஒரே ஒரு ரீஎன்ட்ரி நடந்திருக்கு. ஆனா, என்ன அதுல இவருக்கு வந்து டிஃபரெண்டா வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு வந்து அப்கிரேட் வால்ல ஒரு $200 வந்திருக்கு. அப்ப $250 போனாக்கா ஸ்பேஸ் 2 போலாம் இல்லைங்களா? அப்ப இவரு வந்து தயாராயிட்டாரு. இன்னும் ஒரு $50 வந்துச்சு அப்படின்னா, இவரு ஸ்பேஸ் 2 போயிருவாரு. அப்ப இவரு ஸ்பேஸ் 2 போறவாசி என்ன நன்மை நடக்குதுன்னா, இவரு அழைத்தார்ல, அவருக்கு வந்தப்போ $10 கிடைச்சா, இப்ப வந்து $50 மீண்டும் அவருக்கே கிடைக்கும். சரிங்களா? இவரு ஸ்பேஸ் 2 போனார்ல, இவருக்கு வந்து இதுக்கு மேல வரக்கூடிய மெட்ரிக் டொனேஷன் பார்த்தீங்கன்னா, 5 மடங்கா மாறிரும். 12 62 50 125 அது மட்டும் இல்லாம, இவரு ஸ்பேஸ் 3 போனாரு அப்படின்னாக்கா, சரிங்களா? இங்க வந்து இவர அழைத்தவருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா, $250 கிடைக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதுலருந்து 5 மடங்கு. 2வது ஸ்பேஸ்லேருந்து 3வது இன்னும் ஒரு 5 மடங்கு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 62, 50 இப்படியே மாறி போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க ரொம்ப இத பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம். இதெல்லாம் தானா நடக்கக்கூடிய விஷயம். ஸ்பேஸ் 1ல மட்டும் தான் நம்மளோட வேலை. உங்களோட ஜஸ்ட் தெரியறதுக்காக நான் காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா,
இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 லெவல் இருக்குது. 5, 15, 125 சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, இவர் வந்து ஒரு ஐடியில வந்துட்டு லெவல் 1 5 முடிச்சிட்டாரு. லெவல் 2ல பார்த்தீங்கன்னா 25 முடிச்சிட்டாரு. லெவல் 3 பார்த்தீங்கன்னா 125 முடிச்சிட்டாரு. அப்ப இவர் வந்து ஒரு ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்றாரு 155. அப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெவல் 1 5 பேர் பார்த்தாச்சு 2.5 $12 கிடைச்சிருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவதுல 25 பேர் மூலியமா அவருக்கு 12 டைம்ஸ் 25 $312.50 கிடைச்சிருக்கு. மூணாவதுல பார்த்தீங்க அப்படின்னா 125 நபர் மூலியமாக ஒரு ஆளுக்கு $25 இவருக்கு $3125 வந்திருக்கு. அப்ப ஆக மொத்தம் நம்ம சொன்னது போல பார்த்தீங்கன்னாக்கா $3450 அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, தெரியுதுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரீஎன்ட்ரிக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னீங்க 155 ஐடி. அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, ஒவ்வொரு ஐடிக்கும் இது கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்ப அடுத்து வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 3 லெவல் தானே, 4வது லெவல் இல்லையே. ஒன்ஸ் நீங்க 165 முடிச்சீங்கன்னா அப்புறம் அடுத்த ஐடி எங்க போய் உட்காரும்? அடுத்த ஐடி பார்த்தா இந்த ரீஎன்ட்ரில இடத்துல வந்து உட்காரும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து 5 இருக்கு, 13 இருக்கு, இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, அப்போ ஒவ்வொரு ஐடியா வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும். இப்போ இது கம்ப்ளீட் பண்ற வசதி தான் பார்த்தீங்கன்னாக்கா இதான் அதோட ஒர்க்கிங் பிளான். எப்படி நம்மளால இந்த 3 மில்லியன் அடைய முடியுன்றது இதான் இதோட ரகசியம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபரு. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு 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 நெட்வொர்க்கரு. அவருக்கு வந்து நிறைய ஒரு குழு இருக்கிறவாசி. இவர் என்ன பண்ண ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு 45 நாள்லயே அவர் டீம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிக்கிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்வைட் டொனேஷன் பார்த்தீங்கன்னா 550 வந்திருக்கு. அவரோட மெட்ரிக் டொனேஷன் பார்த்தீங்கன்னா 9060 வந்திருக்கு. ஆக மொத்தம் 45 நாள்லயே $9610 எடுத்துட்டாரு. சரிங்களா? இதெல்லாம் சாத்தியமா நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இந்த ஐபை ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் கிடையாது. இங்க என்ன பாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த உலகத்தை எப்படி மாத்தணும், எப்படி நம்ம வந்து ஒரு சமூக தொழில் முனைவோரா நம்ம உருவாக்கட்டும். அப்ப நமக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மள வந்து இங்க எம்பசடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சமூக தூதுவர் அப்படின்னு நம்ம. அப்ப நமக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு. என்ன கடமைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கு. அப்ப நமக்கு இந்த பணங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த சமுதாயத்துக்காக நம்ம எதனாச்சும் ஒண்ணு செய்யணும். இதுதான் இந்த ஐஃபைஸோட மெயின் நோக்கமே. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து யூனிசெஃப் வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லயும் அந்த யூனிசெஃபோட டீடைல் போட்டிருப்பாங்க. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்ல 20,000 குழந்தைகளை பாத்தீங்கன்னாக்கா ஒரு சரியான சத்துணவு இல்லாம, ஒரு சுத்தமான தண்ணி இல்லாம ஒரு 20,000 குழந்தை இறந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு சிறு தொகையை அள்ளி கொடுக்க வேணா, ஒரு கிள்ளி கொடுங்க, ஒரு சின்ன தொகையை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு தானமா நீங்க தர்மமா நீங்க கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வெள்ளி கொடுத்தாலே போதும் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு இங்க கொடுக்க விருப்பம் இல்லை, யூனிசெஃப்ல கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. நம்ம மலேசியாலே பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் பிள்ளைங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாம அவங்களுக்கு நீங்க தாராளமா செய்யலாம். இவங்களோட நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்களுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் செய்யணும், நம்ம வந்து ஒரு டோனரா மாறணும், ஒரு தர்மகர்த்தாவா மாறணும் அப்படின்றதான் இவங்களோட மெயின் நோக்கமே. சரிங்களா? அப்ப நம்ம எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கடன் தொல்லை இல்லாம நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக நம்ம குடும்பத்துல வந்து ஒரு வெற்றியாளரா வாழ்ந்து காட்டணும். இது நம்மளோட முத வந்து நம்மளோட கடமை. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்குன்னு நமக்கு ஒரு கடமை இருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைங்களோட தேவைகளை நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோர்களுக்குள்ள கடமை. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டும் முக்கியமா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம். அப்ப ஐஃபை ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. அதுதான் இந்த பாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படின்ற இதோட உருவாக்கமே. அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா நம்ம வந்து இந்த உலகத்தை மாத்தணும்னு நம்ம நினைச்சுமா நிச்சயமா நம்மளால மாத்த முடியும். சரிங்களா? சோ கடைசியா என்ன சொல்லி நிறைவு செய்யறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட பொருளாதார வளர்ச்சி தான் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் மதி அப்புறம் மற்றும் இந்த குளோபல் சப்போர்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? சரி, ஓகே, நான் நிப்பாட்டுறேன் என்னோட ஸ்லைட்டை. எதுவும் கேள்விகள் இந்த ப்ரெசன்டேஷனை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை எதுவும் உங்களோட ஷேரிங் இருந்தால் தாராளமாக நீங்கள் உங்கள் ரியாக்ஷன் பட்டனில் கையை வைத்துனீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி. டாக்டர் மதி சார் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சார். நான் உங்களுக்கு கோஓசே கொடுத்துட்றேன். ஓகே டாக்டர் மதி சார் உங்களை கோஓசே கொடுத்துட்டேன் சார். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் குணா சார். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வெரி கிறிஸ்டல் கிளியர். தேங்க்யூ ரொம்ப சார். அற்புதமாக திருத்தமாக இந்த ஐஃபை ஸ்பேஸ் பிளான் கொடுத்ததுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஐஃபை ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதோட டெக்லைன் பாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், இந்த உலகத்தை மாற்ற வந்த தளம் தான் ஐஃபை ஸ்பேஸ். ஒரே ஒரு தர்மம் மூலியமாக
நம்மள எல்லாத்தையும் தர்மகர்த்தா உருவாக்கி இந்த ஐஃபை ஸ்பேஸ் தர்மசாலை ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்மில் யாரெல்லாம் இணைகிறாங்களோ எல்லாத்துக்கும் வெற்றி நிச்சயம். அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலியமாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லாமே ஒரு டீமாக, குழுவாக, சமரசமாக, சந்தோஷமாக, ஒரே ஒரு தர்மம் மூலியமாக ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு கொடுக்க முடியும். குணா சார் என்பது பார்த்தாங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தமிழ் ஜூம் மீட்டிங் 9 மணிக்கு கொடுக்குறாரு ஃபார் மலேசியன் கம்யூனிட்டிக்கு. பார்ட் ஆஃப் தேட் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு 7:30 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இன்னொரு சேனலில் வின் சேனல்னு சொல்லுவோம். அந்த லிங்கில் பார்த்தா 5 தமிழ் ஜூம் மீட்டிங் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம செய்கிற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உழைப்பு என்னன்னா அழைப்பு தான். உங்கள் கனெக்டிவிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே வற்புறுத்தாதுங்க ஐஃபை ஸ்பேஸுக்கு. வந்து ஜூமில் உட்கார சொல்லுங்க, தெளிவு அடையட்டும், புரியட்டும். அப்படி அவங்களுக்கு பாக்கியம், புண்ணியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கேட்டு உங்கள் லிங்க் மூலியமாக அவங்களும் அந்த சமூகத்தில் இணைக்க முடியும். நன்றி 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 மிஸ்டர் குணார். எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன் டெய்லி கொடுக்குறேங்க. தேங்க்யூ சார். வெற்றி நிச்சயம் எல்லாத்துக்கும் ஹைஃபை ஸ்பேஸ் மூலியமாக. நன்றி சார், நன்றி நன்றி சார். எல்லாம் உங்களோட வழிகாட்டி தான் சார். நன்றி. உங்களோட வழியில தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா எல்லோருக்கும் இந்த நம்மளோட பயணத்தை கண்டிப்பா போய் சேர்க்கணும். இதான் நம்மளோட மெயின் நோக்கமே. சரிங்களா? என்னன்னா எல்லோரும் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தது வேற யாரும் எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? நம்ம ப்ரெசன்டேஷனை பத்தி எதுவும் கேள்விகள், எதுவும் ஷேரிங் இருக்கா? ஏன்னா நீங்க இங்க கேட்டதான், நேற்று நான் சொன்னது போலதான். நம்ம வெளியில போய் நீங்க இங்க கேட்டுட்டு நீங்க வெளியில போய் உங்க நம்பர்கிட்ட, தெரியாத ஒரு நம்பர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்காது. கொஞ்சம் இருங்க, மிஸ்டர் சக்திவேல் நினைக்கிறேன். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், நேத்து நம்ம என் டீம்ல அட்டன் பண்ண வந்து ஒரு கேள்வி, ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. இப்ப சொல்லுங்க சார். 5 மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதை 5 மெம்பர்ஸ்க்கு மேல திருப்பி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் டைரக்டா பண்ணும்போது, அந்த ஐடிஸ் வந்து எங்க போய் பிளேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார். நேற்று நான் சொன்னது போல பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க இப்ப பிரசன்டேஷன் கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது 5 பேர் நம்ம கொண்டு வரோம், மினிமம் 5 பேர். அதாவது லெவல் 1ல 5 பேர் தான். ஆனா நீங்க 6வது நபரை கொண்டு வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா 5 இடம் முடிஞ்சிருச்சு, ஃபில் அப் பண்ணிருச்சு. அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 6வது இடத்துல தான் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நடக்கும். இப்போ 6வது நடக்கும்போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் கூட. ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா இன்வைட் டொனேஷன் ஒரு $10, இங்க லெவல் 2ல பாத்தீங்கன்னா $1200 கிடைக்கும். அந்த 5 பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்வைட் டொனேஷன் $10, ஆனா மெட்ரிக் டொனேஷன் 2 தான் கிடைச்சிருக்கும். அவர் 6வது ஆளை நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது 6வது அதுல இருந்து பாத்தீங்கன்னா 25 ஐடி இருக்கு. அதுல எங்க போய் உட்கார்ந்தாலும் அவங்க அழைத்து வர ஆள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து $1200 கிடைக்கும். அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா $22.50 கிடைக்கும் சார். ஓகே சார். அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா 25 இடமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது உங்க மூலியமா கம்ப்ளீட் ஆயிருக்கலாம், இல்ல உங்களோட அப்ளைன் மூலியமா, இல்ல வந்து ஸ்பீல் ஓவரோ ஏதோ ஒரு மூலியமா அந்த 25 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நபரை கொண்டு வரீங்க. அவர் வந்து 3வது லெவல்ல போய் அவருக்கு பிளேஸ்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 26வது இல்ல 27 இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க நேரடியாக கொண்டு வந்த நபருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்வைட், அது உங்களோட டைரக்ட் இன்வைட்டா இருந்தா உங்களோட டைரக்ட் இன்வைட் ஒரு $10, அது வந்து மாறாது. அது $10 ஸ்பேஸ் ஒன்று எல்லாம் $10 தான், 20%. ஆனா அந்த 3வது லெவலில் உட்கார்ற வசி பாத்தீங்க அப்படின்னாக்கா பிளேஸ்மெண்ட் நடக்கிற வசி உங்களுக்கு $25 கிடைக்கும். அப்ப அந்த ஒரே நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு $35 கிடைக்கும் சார். ஓகேங்களா? ஓகே. So, Mr. Kunal, are you able to listen? Yeah, I can, Mr. Abi. Yeah, very good evening to all of you. I just woke up here in Colombia. It was a very nice presentation, Mr. Kuna.
But Thank are you, you sir. able to do once in a week in English at least? I can invite the other people. English Okay. presentation. Sure. We will arrange. Because your presentation is very precise, up to the Okay. point. So if we have an English presentation, Mhm. okay, we can invite people to the English presentation. If you can organize once in a week or at least on a Sunday also will be better. Only Sunday if you keep an English presentation. Okay, Mr. Abi. Okay, I will do that. Okay. Thank you very Okay, much. thank you so much. Okay, வேற யாரும் அந்த கேள்விகள் இருக்குங்களா? இது ஷேரிங். ஓகே, நம்ம கூடி சீக்கிரம் நம்ம மில்லையோட ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்சிருவோம். இங்கிலீஷும் நம்ம ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அவர் மிஸ்டர் அபி பார்த்தீங்கன்னா அவர் இவங்களோட கேட்டாரு, இருந்தாலும் அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு இங்கிலீஷ் ப்ரெசன்டேஷன். டாக்டர் மதி சார், நான் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். அது கூடிய சீக்கிரம் பார்ப்போம் சார். சரி, ஓகே. வேற எதுவும் கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா சார்? நாளைக்கு வெனஸ்டே சார். ம். எவ்ரி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் ஜூம் மீட்டிங் இருக்கு பை சுஜாதா மேடம். என்னால வேற லிங்க் அதை நீங்க தகவல் கொடுக்கலாம் சார். தேங்க்யூ சார். எவ்ரி வெனஸ்டே இங்கிலீஷ் ஜூம் மீட்டிங் பை சுஜாதா. ஓகே சார். ஒரு சுஜாதாவோடலாம் அவர் கேட்டாரு, பட் இருந்தாலும் அவர் நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. ஓகே, நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். அது நான் வீடியோலாம் அவருக்கு அனுப்பிட்டேன் சார். அவர் அனுப்பிட்டு அவரும் கேட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் உங்க மூலியமாவோ இல்லை என் மூலியமாவோ கேட்குறாரு. ஓகே சார். ஓகே, நன்றி சார். ஸோ ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னாக்கா தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு எல்லாரும் வந்து கலந்து எல்லாருக்கும் நன்றி. சரிங்களா? மீண்டும் நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கு தமிழ்ல. அதில் நீங்கள் கலந்துக்கிறவங்க மீண்டும் அதில் கலந்துக்கலாம். ஆனால் நம்ம ஏன்னா ஒரு ஆளோட ப்ரெசென்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அவங்க மெத்தட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும். தப்பே கிடையாது. நானும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரெசன்டேஷன் நான் கலந்துக்குவேன். இந்த கலந்துக்காசு தான் என்னால் ஓரளவு, எனக்கு தமிழ் படிக்கல தான் இருந்தாலும் ஓரளவு என்னால் பேச முடியுது. சரிங்களா? அப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதாவது நமக்கு தெரியுன்றது ஒரு பக்கம், தெரியுன்றது வேற, புரிஞ்சு நம்ம பேசுறது வேற. இப்போ நான் ஓரளவு புரிஞ்சு பேசுற வசதி என்னால் சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முடியுது. சரிங்களா? அதனால முடிந்தா எல்லோருடைய ப்ரெசன்டேஷன் கலந்துங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா 12 மணிக்கு Q&A இருக்கு, கேள்வி பதில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேடம் சவிதா மூலியமாக விமன்ஸ் எம்பவர்மெண்ட், அதுவும் தமிழ்ல தான் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தெலுங்கு கன்னடா மாற்றி வரும். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் 10 மணிக்கு இப்போ நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா 7 நாளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா டைம் 8:30 மணி, நம்ம மலேசியா டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்ல நடக்குது. அதுல ப்ரெசென்ட்டை பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் பேசுற ஸ்டைல் பிடிக்கும். அப்போ நீங்க எல்லோரோடையும் கேட்கறது தான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். சரிங்களா? சொல்லி இன்னைக்கு வந்து கலந்துகிட்ட எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை 9 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குட் நைட்.